அதுக்கு நான் ஒரு ரீசனே சொல்லிடுவேன். 2026 இந்த வெற்றி அதிமுகவுடைய தொண்டர்கள் ஓட்டு இல்லாம இந்த வெற்றி நடந்திருக்காங்க. எங்களுடைய தலைவரை புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு அப்புறம் எங்க தலைவரை அதிமுக தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் அரவணைச்சாங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய வெற்றி. அந்த மரியாதையும் அன்பும் எங்க தலைவர் முதல் கொண்டு எல்லாருக்கும் இருக்கு. ஒரு இயற்கையான ஒரு விஷயம். உடனே ஒரு விமர்சனம் ஒரு அரசியல் ரீதியா இவங்கெல்லாம் பதவி போயிட்டாங்க, முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏகள். இந்த சூழ்நிலை உருவாக்குறது நம்ம இல்ல. இந்த சூழ்நிலை உருவாக்குறது அதிமுகவுடைய பொதுச் செயலரா பேப்பர் அளவுல ஒரு போஸ்டிங் இருக்கலாம். மக்கள் மனசுலயும் சரி, தொண்டர்கள் மனசுலயும் சரி, புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கும் யாரும் இன்னும் பொதுச்செயலரா இன்னும் உருவாகும். ஆனா அதையெல்லாம் மீறி பல்வேறு தோல்விகள் ஒரு தலைவரை உருவாக்குறது, வீழ்ச்சிறதுக்கு பல்வேறு இயக்கங்கள் தோல்விகளை பார்க்கும். அது தவறு கிடையாது. தனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது என்பதற்காக எதையாவது சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. அதே போல இன்னொரு கருத்தை எங்களுடைய பொதுச் செயலை பற்றி கூறியிருக்கிறார். பேப்பரிலே தான் பொதுச் செயலாளர் என்று சொல்லுகிறார். நாவடக்க வேண்டும் திரு ஆதவர்ஜுனா அவர்களே, நாவடக்க வேண்டும். உன்னை போல் பல கட்சிக்கு சென்று பதவி சுகம் அனுபவித்துள்ள என்னுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 கட்சியை துவக்கிய பொழுது சிலுவம்பாளையம் என்ற கிராமத்திலே ஒரு சாதாரண விவசாய தொண்டனாக இருந்த அவர் அங்கே தன்னை இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டார். சிலுவம்பாளையத்துடைய கிளை செயலாளராக பொறுப்பேற்று படிப்படியாக வளர்ந்தார். 72 கட்சியில் இணைந்தவர் கிட்டத்தட்ட 54 ஆண்டு காலமாக ஒரே இயக்கத்தில் ஒரு தொண்டனாக, ஒரு கிளைக்கழக செயலாளராக, ஒரு ஒன்றிய செயலாளராக, மாவட்ட கழக செயலாளராக, சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, கழகத்தினுடைய உயர் பதவிகளில் பல்வேறு பதவிகளில் வகித்து இருவரும் தலைவர்களிடத்திலே நம்பிக்கைக்குரியவராக வந்த பின்பு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கின்ற வரை, மறைகின்ற வரை ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு தொண்டனாக திகழ்ந்தவர். புரட்சி தலைவி மறைவுக்கு பின்பு பல்வேறு சோதனைகள் சந்தித்த பின்பு கழக தொண்டர்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து பொதுச் செயலாக ஏற்றுக்கொண்ட ஒரு உன்னத தலைவர் எங்களுடைய தலைவர். அவரை பற்றி கருத்துக்கள் சொல்வதற்கு உனக்கு எந்த விதமான உரிமையும் தார்மீக உரிமையும் இல்லை.